Hello friends. இன்னைக்கு வந்து நம்ம Marzipan chocolate பண்ண போறோம். இதுக்கு வந்து 1 கப் almonds எடுத்துர்க்கேன். இத வந்து நான் ஒரு 2 hours வந்து hot waterல ஊற போட்டு இந்த தோல் எல்லாம் எடுத்து வந்து இப்ப வந்து கொஞ்சம் நேரம் வெளிய வந்து கொஞ்ச நேரம் காய வச்சிட்டு just வந்து ஒரு தட்டல கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன். இப்போ வந்து இத வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா இல்ல, கொஞ்சம் வந்து இந்த இருக்கிற மாய்ஸ்சர் வந்து போறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே கப்ல cashews-உம் 1 கப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் போட்டா நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல தனியாவும் வந்து cashews தனியா இல்ல வந்து almonds தனியாவும் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வந்து கொஞ்சம் இந்த ஈரப்பதம் போறதுக்காக வந்து நான் ரோஸ்ட் பண்றேன். மீடியம் ஃப்ளேம்ல இத கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன பின்னாடி நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். 1 ல இருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்ம பொடிச்சாச்சு. இப்போ வந்து நட்ஸையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இது போல அரைச்சிட்டேன். நல்லாவே அரைஞ்சிருக்கு. ஆனா இது நம்ம அரைக்க ஆயில் விடும், பரவாயில்லை. இப்போ வந்து நம்ம இதோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம தேவைப்படுறதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா நீங்க கொஞ்சம் ஸ்வீட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் வந்து நீங்க அரைச்சு வச்சிட்டா உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா சில சிம்பிள் ஹெல்தி ரெசிபி இது. பிள்ளைகளுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. at the same time வந்து ரொம்ப ஹெல்தி கூட. இப்போ இத வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து கொஞ்சம் வந்து குக் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். சர்க்கரையை காய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட வந்து நீங்க ஆட் பண்ணலாம். நான் வந்து சர்க்கரை பவுடர் இதல வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இத வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுனால இது பாருங்க நல்லா பைண்ட் பண்ண வருது. இப்போ கொஞ்சம் வந்து நம்ம நல்லா கலக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கலந்து விடுறது. நீங்க பாகு காய்ச்சிட்டு செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இது போல கலந்து வரும்போது நம்ம இத எடுத்து கொஞ்சம் ஆறுன உடனே கொஞ்சம் டவ் மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இத நான் ரெண்டா பிரிச்சிட்டேன். கொஞ்சம் ஆறதுக்குள்ள நம்ம வந்து கலர் கலக்கிடலாம். இதுல வந்து நான் கொஞ்சம் கிரீன் கலர் ஆட் பண்றேன். இல்ல அது வந்து yellow கலர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து ஆறுன பின்னாடி நம்ம நல்ல கலர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிசைஞ்சா தான் வந்து நமக்கு நல்ல டோ மாதிரி வரும். இப்போ நான் ரெண்டும் பிசைஞ்சிட்டேன். ரெண்டு கலரும் வந்து டோ ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் வந்து சூடா இருக்கும்போது நம்ம நல்லா வந்து போட்டு சப்பாத்திக்கு பிசைற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சிருக்கேன். இத வந்து நம்ம
கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே வந்து கொஞ்சம் உருகிடுச்சு, கொஞ்சம் லூசன் ஆகிருக்கு. ஒரு கலக்கு கலக்கிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட்டை கலக்கிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற சங்க்ஸ் எல்லாம் கூட வந்து எல்லாம் கரைஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த வச்ச ஹீட்லேயே வந்து எல்லாம் கரெக்டாக ஆகிடும். நம்ம அவசரப்பட வேண்டாம். திருப்பியும் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் இப்படி கலக்குனீங்கன்னா எல்லாமே வந்து வராது. நான் வந்து ஃப்ளார் மோல்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கிச்சனுக்கு ஒரு நியூ அடிஷன் வந்தது. இதில் வந்து பாதி தான் ஊற்றுங்க. கொஞ்சம் கால்பாகம் ஊற்றினா கூட போகிறோம். இந்த கீழே வந்து கொஞ்சம் அதை வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான். இதை வந்து கொஞ்சம் டாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மோல்டில், இது வந்து ஃப்ளார் மோல்டுனால கீழே வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த மோல்டில் இறங்கும். ஏன்னா அது ஈவனாக இல்லை. இப்போ கொஞ்சம் இப்படி சாய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இது போல் நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோன்னா ஓரளவுக்கு கீழே பேஸ் வந்து உங்களுக்கு சாக்லேட் அந்த பேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாதி வந்துடுத்துனா கூட போகிறோம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 மினிட் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ஸை வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 or 2 மினிட்ஸ் தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். நல்லா வந்து இது வந்து நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. என்ன பண்ணலான்னா, நம்ம பண்ண பால்ஸில் கொஞ்சம் இது போல் வந்து கொஞ்சம் அழுத்தி விடுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க. கொஞ்சம் அழுத்தி இதில் வச்சுருங்க. இது வந்து சைடில் கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட சாக்லேட் வந்து ரெடியாக இருக்குது. மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மேலே வந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு டேப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஹோல்ஸில் இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. நம்ம டேப் பண்ணும்போது அது கொஞ்சம் இறங்கிடும். அப்போ எது குறைச்சலாக இருக்கோ அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற பால்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பட்டர் பேப்பரில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மார்சிபான் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இது உள்ள வந்து நம்ம மார்சிபான் வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம வந்து மோல்டில் பண்ணது இது வந்து ஜஸ்ட்டு வந்து மார்சிபானை எடுத்து நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து மார்சிபான் இருக்குது, மேலே சாக்லேட். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.